ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் சண்டே வணக்கம். இன்றைக்கி வலிஸ் யூனிக்கில் சண்டே மார்னிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டேயில் அதனால் இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்த உடனே அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்த உடனே கடை கிளம்பி போயிட்டாங்க. வரும்போது சிக்கன், அவங்களுக்கு பிடிச்ச அத்தைக்கு பிடிச்ச ஈரல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீக்குக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ் கூடவே எனக்கு பிடிச்ச அரைக்கீரை அதையும் சேர்ந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவங்க போயிட்டு வரத்துக்குள்ளே நான் சிக்கன் குழம்புக்கு என்ன வேணுமோ அதை ரெடி பண்ணி வச்சிட்டேன். நேற்றே முடிவு பண்ணதான், இன்றைக்கி மார்னிங்கே சிக்கன் குழம்பு வச்சுட்டு அதையும் மதியத்துக்கு வச்சுப்போம், இன்றைக்கி வந்துட்டு டிஃபனுக்கும் அதே பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அத்தை டயர்டாக இருந்ததுனால நானே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எண்ணெயை ஊற்றி என்னென்ன ஸ்பைசஸ் போடணுமோ போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். அது கூட 2 பச்சை மிளகா அதையும் போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா மிக்ஸில் ஒரு அடிச்சிட்டேன். ஸோ மிக்ஸில் ஒரு ஓட்டிட்டு இது கூட சேர்த்து வதக்கிட்டேன். தக்காளியும் அதே போல் தான் மிக்ஸில் ஒரு அடித்து லைட்டாக, ரொம்பலாம் கிடையாதுங்க, லைட்டாக அடித்து அது கூட சேர்த்துக்கிட்டேன். ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிட்டே இருந்தேன். இது கூட மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை, அந்த கார வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கிட்டேன். அண்ட் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து இது கூட மறுபடியும் ஒரு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ வந்துட்டு நல்லா வதங்கின உடனே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நல்லா விட்டுருக்கும். ஸோ தண்ணி நல்லா விட்டுருச்சு அப்படின்னா அது கூட உப்பு சேர்த்து ஒரு பரட்டி விட்டுக்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் சிக்கன் வந்துட்டு பாயில் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். இதுக்கு நடுவில் தேங்காய் நல்ல ஒரு மூடி தேங்காய் நான் திருவிக்கிட்டேன். ஸோ தேங்காய் திருவிட்டு அது கூட கொஞ்சமாக லைட்டாக ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு 3 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா, இது மட்டும் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட் எடுத்து தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஊற்றிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளார எல்லாருமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான், இந்த சைடு இட்லி குண்டான் வச்சு இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இட்லியும் நல்லா வெந்துடுச்சு. எல்லாருமே வந்து உட்காந்துட்டாங்க. நாங்கள் 3 பேரும் ஒன்றா உட்காந்து இட்லி அண்ட் தோசையும் ஊற்றினேன். அது கூட நாங்கள் பிளான் போட்ட மாதிரி சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மார்னிங் விலாக், ஈவினிங் விலாக் லைனில் இருக்குது. தேங்க்யூ.